மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? என்னடா நம்ம ஐயா பைபிளையே கேக்கா செஞ்சு ஊட்டி சாப்பிடுறான் பாருலா. நம்ம ஐயாக்கு 76வது பிறந்த நாளா. அதுக்காக தான் கேக் கட் பண்ணுறாங்க. சரி, கேக் கட் பண்ணுறத பற்றி நம்ம பேசினா நல்லா இருக்காது, மூத்த ஊழியர் பேசினா தான் கேட்பாங்க. இந்த கேக் வெட்ட கலாச்சாரம் இருக்குல்ல, அது நம்ம கலாச்சாரமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது பிசாசோட கலாச்சாரம். ஐயா நல்லா கேட்டுச்சிங்களா? கேக் வெட்ட கலாச்சாரம் பிசாசோட கலாச்சாரமா? எம்டி சேவன் ஐயாவே சொல்லிட்டாரு. அதனால நீங்களும் சரி, உங்களை ஃபாலோ பண்ணவங்களும் சரி, ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா அது கடைசி கால ஊழியக்காரரு. சரி, நம்ம ஐயாக்கு கேக் வெட்டினதும் பாட்டில் ஐயா பர்த்டேக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையா என்னன்னு பார்க்கலாம். வரலாற்று எல்லா காலகட்டங்களிலும் சில மனிதர்களை தேவன் அசாத்தியமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதனின் கதை தான் கதை சொல்ல போறாங்க. கதைக்குள்ள போலாமா? எளிமையான பாடல் வரிகளால் எவரும் பாடும் வண்ணம் இந்த உலகை மாற்றியமைத்த மைந்தன் இவர். யார் அவர்? யார்தான் அவர்? அப்படி என்ன பண்றாரு? யார் இவரு? அனைவராலும் அன்போடு அப்பா, ஃபாதர் என அன்போடு அழைக்கப்படும் ஃபாதர் S.J. பெர்க்மான்ஸ் அவர்கள். ஐயா, அது வேதத்துக்கு புறம்பாதான் நீங்க அப்பான்னு கூப்பிட்டு வரீங்க. ஏன்னா வேதத்தின்படி ஒருவரை அப்பானும் கூட்ட கூடாது, ரபினும் கூட்ட கூடாது. 1974ஆம் ஆண்டு கத்தோலிக்க மத குருவாக பணியை துவங்கிய அவர் 1980களில் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி பட்டி தொட்டி எங்கும் இயேசுவின் அன்பை எளியவரும் கேட்கும் வண்ணம், பாமரனும் பாடும் வண்ணம் பாடல்களை இயற்றி பிரசங்கிக்க துவங்கினார். அதுதான் நாங்களும் கேட்கிறோம். எந்த ஆவியானவர் இவரை வழி நடத்தினாரு, மக்களுக்கு புரிகிற மாதிரி போனாரு அப்படின்றதுக்காக இத வேதத்துல உள்ள ஊழியம் எடுத்துக்க முடியாதியா? வேதத்துல யாரும் இப்படி பாட்டு பாடி ஒரு ஊழியம் பண்ணதா ரெக்கார்டே ஆகல. அன்று அவர் மனதில் பற்றிய தீப்பொறி இன்னும் வேகமாக பற்றி எரிய துவங்கியது. அது என்ன தீப்பொறியா? உன்னை அதிகம் பாட்டு எழுதுனா நிறைய கேஸ்ட் போடணும், அதுவா? காட்டுத்தீ போல எங்கும் பற்றி எரிய ஆரம்பித்தது. பல பாடல்கள் மற்றும் துதி ஆராதனைகள் மூலம் பலருடைய வாழ்க்கையின் கசப்புகளையும் வெறுப்புகளையும் பாவங்களையும் நீக்கி இயேசுவின் அன்பை அவர்களுடைய உள்ளங்களில் மலரச் செய்தது. வேத வசனங்கள்லாம் எடுத்து பாட்டு போட்டு கேசட்டா கொடுத்தாரு. அதனா 1990களில் ஜபத்தோட்டம் ஊழியத்தை காளையார் கோவிலில் நிறுவினார். அத்தலம் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவரின் அன்பை உணரச் செய்யும் ஒரு கலங்கரை விளக்கமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. என்னது? ஜபத்தோட்டம் மூலியமா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆண்டோட அன்பை உணர செய்தாரா? அப்படி இல்லையா? பல்லாயிரக்கணக்கான மக்களை ஜப தோட்டத்துல ஆட விட்டாரு. பாக்குறீங்களா? பாத்தீங்களா? இங்க ஆண்டோட அன்பை உணர செய்யல. இங்க அதுக்கு மாறா இந்த ஜப தோட்டத்துல போனா நல்லா டான்ஸ் ஆடி ஜாலியா இருந்து வரலாம். அதுக்காக தான் போறாங்க. சாட்சியை கேக்குறீங்களா? சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மன கஷ்டமா இருக்கு, அதனால ஜெபத்தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன்னா தெரியும், there is always joy in ஜெபத்தோட்டம். ஃபாதர் என்ன மன கஷ்டத்துல போனாலும் அந்த ஐயா ஆட வச்சு நல்ல ஜாயோட அனுப்புவாரு. ஐயா வாலிபர்ல எப்படி சந்தோஷம் வச்சுக்கிறாரு பாருங்க. ஜபத்தோட்டம் ஆண்டவர் உணர்றதுக்கான இடம் இல்ல, ஆண்டவர் பேர் சொல்லி கூத்தாடுற இடம். தேவ வார்த்தைகளையும் இயேசுவின் அன்பையும் அழகிய பாடல்களாக எழுதி ஜபத்தோட்ட ஜெயகீதங்களாக வெளியிட துவங்கிய அவர் இன்று வரை 457க்கும் அதிகமான பாடல்கள் தமிழகம் மட்டுமல்லாமல். ஐயா, அவர் 450 பாட்டு இல்ல 4500 பாட்டு பாடினாலும் பாடல் என்ற ஒரு ஊழியம் வேதத்துல கிடையாதுயா. ஆண்ட ஒரு ஊழியம் எதை செய்ய சொன்னாரோ அததான் ஊழியமா செய்யணும். நம்ம எதை செஞ்சுட்டு இதை ஊழியமா ஆக்க கூடாதியா? கிருபையினால் புனிதம் குறையாமல் தேவ திட்டத்தை இன்றளவும் தன்னுடைய 76வது வயதிலேயும் சற்றும் சாரம் குறையாமல் தியாகம் நிறைந்து
ஒரு ஆராதனை வீரனாக நிறைவேற்றி வருகிறார். இந்த ஆராதனை வீரரே ஆண்டவரை எப்படின்னா அசிங்கப்படுத்திருக்காரு, வேதத்தில் உள்ள வசனங்களை எப்படி தப்பு போதிச்சிருக்காருன்னு ஒன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் அவருக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா வேதத்தின்படி என்ன ஊழியம் செய்யறாருன்னு சொன்னீங்கன்னா ஜெபிச்சிக்கலாம். ஆனா ஐயா பண்றதெல்லாம் கள்ள ஊழியமா இருக்கே. எழுப்புதல் தீயா இன்னும் பலரை உயிர்ப்பிக்கட்டும் இந்த தேவ மனிதன். ஐயா எழுப்புதல் தீயா பல பேர் வாழ்க்கையை தான் வீணாக்கிறாரு தவிர யாரும் உயிர்ப்பிச்சு இது வரைக்கும் நான் பார்க்கல. நீங்க பார்த்து நேர கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஐயாக்கு வேதத்தில் இல்லாத ஊழியம் பண்ணதுக்கு இவங்க எவ்வளோ பெருமையாக பேசி வீடியோ போட்டுருக்காங்க. ஐயா வேதத்தில் உள்ள வசனங்களை எப்படி நான் போட்டுருக்காருன்னு இந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஆண்டவர் அந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு வந்து உபாசிப்பேன் அதிக நாட்கள். இப்போ உபாசம் முடியலை, நார்மலாக சாப்பிடாம இருக்க முடியலை. ஆனால் வேற ஒரு உபாசம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ வந்து இந்த என்வினா எப்படி நான்வெஜ்ஜை தொடாத, நான் அது ஏற்கனவே உனக்கு ஆபத்து. ஆமே, சரி, அது ஒரு உபாசமா நினைச்சுக்கிறேன். எப்படி வேதத்தில் உள்ள வசனங்களை வச்சு பாட்டு எழுதி கேசட் போட தெரிஞ்ச ஐயாக்கு உபவாசம் என்னன்னு தெரியாத ஒரு தருணம். ஐயாவுக்கு வந்து நான்வெஜ் ஆபத்தான், இவரால் சாப்பிடாம இருக்க முடியா. சரி, ஆல்ரெடி வந்து நான்வெஜ் ஆபத்து, அதனால அதை சாப்பிடாம இருக்கிறது பேர் உபவாசமா. மக்களுக்கு ஐயா உபதேசம் பண்றார், பிரசங்கிக்கிறார். சாப்பாட்டுல உட்காந்துருக்கேன், தம்பி மீன் வருது, மீன் பொரியல், இன்னொரு கோழி. இப்ப நான் பாக்குறேன், இது ஒரு உபாசம் எனக்கு. தேங்க்யூ அப்பா, இதை நான் சாப்பிட மாட்டேன். எப்படி ஏன் உபாசத்தை கவனிச்சலாம், திருப்பியெல்லாம் உபாசம், இப்படி உபாசம். அது மட்டும் இல்ல, கூடிய மட்டும் வாழ்நாளெல்லாம் அப்படி உபாசம் எடுக்க நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். அவருக்கு நான்வெஜ் சாப்பிடுறது ப்ராப்ளமா இருக்கு, அது சாப்பிடாம இருக்கிறது பேர் உபவாசமா? மீனை சாப்பிட்ற எங்கேயாவது வெளியே போனா, மீனை சாப்பிட்ற எங்கேயாவது வெளியே போனா, அவரு உபவாசத்துலயும் வெளியே போனா வாய் கட்ட பண்ணியும் மீன் சாப்பிட்டுருவாரு. ஆனா உபவாசத்துக்கு விட்டுருவாரு போல. நேற்று கூட தம்பி மனைவி சொல்ல, மாமா நல்ல மீன் வந்திருக்கு, என்ன மீன் கொண்டாந்தீங்க? சீலா மீன் கொண்டாந்து வச்சிருக்கேன், உங்களுக்குன்னு கொடுக்குவா. நான் சொன்னேன், டேஸ்டா சாப்பிட்டா அது மேலே கண்ணு போகுது, நான் வேண்டாம்ட்டேன், நீ போ சாப்பிட்டு போ. அது ஒரு உபவாசமா கருதுறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி அவர் எதனா சொல்லிட்டு உபவாசம் சொல்லுவாரு, நீ எல்லாம் கை தட்டி நோக்கான்னு இருங்க. வேதத்தை எடுத்து படிச்சு உபவாசம் தான் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்காதீங்க. அப்படி வேதத்தை எடுத்து படிச்சு தெரிஞ்சுனீங்கன்னா ஆண்டவரோட பிள்ளையாயிடுவீங்க. அதனால ஆண்டோட பிள்ளை ஆகணுமா இல்லை இவரோட பிள்ளையா இருக்கணுமான்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டு இவரோட பாட்டை கேட்டு நோக்கான்னு இருங்க. உபவாசம் என்பது வெறும் சாப்பாடு ஒதுக்குறது மட்டும் இல்ல, நம்ம எது மேல கண்ணு அதிகம் டேஸ்டா இருக்கோ அதை கொஞ்சம் குறைச்சு பாருங்க, அது நல்ல உபவாசம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஐயா சொல்றது புரியலையா? இந்த கிளியரா சொல்லுவாரு பாருங்க. சோ நான் எண்ணி என்ப ஒரு உபவாசம் மாதிரி கருதி நான் வந்து ஃப்ரூட்ஸ், நான் காய்கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அது பாருங்க, அது என்ன கொண்டாந்துருச்சுன்னா ஆண்டவர் அற்புதம். இப்ப மாத்திரை எடுத்து நிறுத்திட்டேன், மாத்திரையே இப்ப எடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. பிபி மாத்திரை எடுப்பேன், சுகர் மாத்திரை ஒரு 15 வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உபவாசம் போட்டு எங்க அப்பா எனக்கு செஞ்ச அற்புதம், மாத்திரை நிறுத்த வச்சுட்டாரு. சுகர் நில்லாயிடுச்சு, பிபி நார்மல் ஆயிடுச்சு. அதனால ஐயா மக்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, உபவாசம்ன்றது ஒரு டயட்டு தான். டயட் இருந்தீங்கன்னா உபவாசம் இருந்த கணக்காயிடும் போல. சுகர் இருக்கிறவங்க சுகர் சாப்பிடாம உபவாசம். அப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிடாம டயட் இருக்காங்களா, அது உபவாசம் எடுத்துப்பாரு போல. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தோன்றத உபவாசமா எடுத்துக்கன்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பாதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் நீங்க வேதம் எடுத்து படிச்சிடாதீங்க, ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால ஐயா சொல்றதை கேட்டுனேன், கண்மூடித்தனமா நம்பின் வாழ்ந்து இருந்தேன். ஆண்டவர் ஏமாந்து போயிட்டு ஊதுங்க பார்க்கலாம். பிபி 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 உங்களுக்கு பிபி குறையணுமா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க. எப்படி தெரியலா? ஏன் உபவாசத்துக்கு வாங்க, பிபி நார்மல் ஆயிடும், சுகருக்கு பிரச்சனை இல்லை. நீங்களே முடிவு பண்ணீங்க. ஐயா சொல்றது கேட்டு பிபி ஊதின்னு அவரு கூட போறீங்களா? இல்ல வேதத்தை படிச்சுட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தத்தோட பிபி ஊதின்னு வருவாரு, அப்ப அவரு கூட போறதானே நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த வாயின் வார்த்தையை பாக்குறாரு ஆண்டவர். நம்ம உண்மையா யதார்த்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நடிக்க கூடாது, எதையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, பெருசு பண்ணிடக்கூடாது.
500 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தாங்கன்னு சொல்லிடக்கூடாது. ஐயா என்னடா பொய் சொல்ல கூட வசனத்துல பேசுறாருன்னு பாக்குறீங்களா? 5000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் பொய் சொல்லக்கூடாது. ஆனா இப்ப ஐயா ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. கூட்டத்துக்கு பாருங்க 5000 பேர் வந்தாங்க, நான் 500 பேர் தான் வந்துருக்கு. ஆனா நீ அதனால குறைச்சு சொல்லு, 400 பேர் வந்தாங்கன்னு சொல்லு, 500 பேர் இருக்கட்டும். இந்த மிதப்படுத்தி இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயா என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா? 5000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேர் வந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. அதே 500 பேர் வந்தாங்கன்னா 400 பேர் வந்தாலும் பொய் சொல்லுங்க. மாயமான தாழ்மையை காட்டுங்க. ஐயா ஒழுங்கா வேத்தை எடுத்து படிச்சிருந்தாருன்னா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லணும்னு கத்து நின்றுருப்பாரு. ஐயா பாட்டு எழுதுறதுக்காக வசனங்கள் எடுத்துருப்பாரு. அதை படிச்சுன்னா பார்த்துருக்க மாட்டாரு போல. ஐயாவை பின்பற்ற மக்களுக்கு ஐயா பொய் சொல்ல கத்து தர்றாரு. காஃபி மேல பயங்கர விருப்பம் எனக்கு. காஃபினா கொடி, என்ன சொல்றது, செம விருப்பம் எனக்கு. ஆனா உபாசம் போட்டுறேன், காபி உபாசம் போட்டுருவேன். உபாசம்னா முடியுது என்னால. சரி அப்பாவுக்கா உபாசம் இருக்கான், காபி உபாசம் இப்ப போடு, சாப்பிடாத காஃபி. ரொம்ப நாளா காஃபி இடையிட ரொம்ப களைப்பா இருந்தா அது மன்னிப்பு கேட்டு அப்பா மன்னிச்சேங்கன்னு காஃபி குடிச்சுக்கிருவேன். ஐயா சொல்ற உபவாசம் ஈஸியா இருக்குல்ல, வேகத்துக்கு புறம்பா. காஃபி ஐயாவுக்கு புரியாதா? எனக்கு சுகர் இது குடிக்கூடாது, அப்படியே முடியலாம் குடிச்சிடுவாரு. இது என்ன கலர் உபவாசம் சேர்க்கறதுன்னு தெரியல. ஐயாவுக்கு முட்டு கொடுக்குற மக்களே, இதை எப்படி உபவாசம் சேர்த்துப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் வந்து முட்டா கொடுங்க. காபி உபவாசம் எப்படி, டீ உபவாசம், டீ உபவாசம், காபி உபவாசம் அப்படி போட்டு போட்டு எப்படியாவது ராட்சியத்துக்கா நிக்க கை தடுக்க பார்க்கலாம். இப்ப தெரியுதுங்களா ஐயா யாருன்னு? டீ உபவாசம், காபி உபவாசம், நான்வெஜ் உபவாசம், இந்த மன உபவாசத்தை பின்பற்றி பெர்கமன்ஸ் ஐயாவுக்கு சீசனா இருக்க போறீங்களா? இல்ல வேதத்துல உள்ள ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு உகந்த உபவாசம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவருக்காக சீசனா இருக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணீங்க. ஐயா இப்படி வேதத்துல இருந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. அந்த சாதனைகள் எல்லாம் ஒன்னு ஒன்னா இனி வர வீடியோக்களை தொடர்ச்சியா பார்க்கலாம். பை.